வரைக்கும் இது வந்து நேரம் வரும் சரியா. இந்த பகுதியை நாங்கள் போட்டுட்டு இந்த பகுதியை தான் ஒவ்வொரு பிளேட்லையும் வைக்கணும். ஓகே ஒரு பிளேட்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று போகக்கூடாது. நான் இப்போ ஒரு பிளேட் அதுக்குள்ள சொல்லினா அதை எடுத்து தான் நாங்கள் அயன் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு இதில் நாங்கள் வந்து பாருங்கள், இதில் வர பிளேட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இதுன்ற மெஷர்மெண்ட் டேப்பில் நாங்கள் பார்க்குற டைம் இதுக்குரிய இடைவெளி 1 இன்ச்சுண்டா 1 இன்ச், 2 இன்ச்சுண்டா 2 இன்ச், இதுண்ட இடைவெளியும் அதே அளவில் இருக்கும். ஓகேவா. ஷோல்டர் பின்லேருந்து அவட செஸ்ட் வந்து 12. ஓகே 12 இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே இருந்து அவட செஸ்ட் வந்து 15 என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் நாங்கள் இங்கே வர அதோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணினாலும் ஓகே சரியா. இதுதான் என்ன நீட்டான செஸ்ட். இப்போ சில பேருக்கு இந்த சைட் தெரியக்கூடாது, இந்த சைட் தெரிஞ்சாலும் சில பேருக்கு ஓகே. அப்போ ஒவ்வொருத்தருக்கு தேவையான மாதிரி தான் நாங்கள் அயன் பண்ணணும். ஓகேவா. பண்ணணும். ஓகே உடுக்கி அயன் பண்ணல, இந்த அளவுக்கு விரிச்சு அயன் பண்ணணும். ஷோல்டர் பின்னை தான் பிடிக்கணும். அப்புறம் விடையக்குள்ளே பிடிக்கிறேன். ஷோல்டர் பின்னை பிடிச்சி இதை இப்படி கையில் வச்சுட்டு தான் இவ்வளோத்தையும் பாருங்க அயன் பண்ணிடலாம். அப்படியே தூக்கி இதில் போடுறேன். ஓகே போட்டுட்டு இப்போ நீங்கள் இதில் கிளிப் இப்படி ஃபிக்ஸிங் கிளிப் வச்சாலும் ஓகே, வைக்காதையும் ஓகே, அது உங்களை பொறுத்தது. ஃப்ளஃபி எடுக்க போகிறோம்.